தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி தொடங்கி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கணும்னா, உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO உங்களுக்கு தெரியும், அது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டில் மருத்துவர்கள் எவ்வளவு பேர் இருக்கணும்னா 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும்னு சொல்லுது. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருந்தால் அந்த நாட்டில் மருத்துவம் சுகாதார முறை நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. அப்போ தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளோ கல்லூரி துவங்கியிருக்கோம், மருத்துவக் கல்லூரி இவ்வளோ தூரம் நம்ம ஒரு இடஒதுக்கீடுலாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னா 250 பேருக்கு ஒரு டாக்டர். அப்போ உலக சுகாதாரம்னா 1000 பேருக்கு ஒன்று இருந்தாலே போதுங்குது. நம்ம 250 பேருக்கு ஒரு டாக்டர்னு கொண்டு வந்திருக்கோம். உத்தரப்பிரதேசத்தில் 4000 பேருக்கு ஒரு டாக்டர். இந்த 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்குது அமெரிக்காவில் கூட கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது. நம்ம யாரோட இருக்கோம்னா நார்வே போன்ற ஒரு நாடுகள். நார்வேங்கிறது தான் உலகத்தில் டாப் கண்ட்ரி, அமெரிக்கா கிடையாது. நார்வே தான் உலகத்தில் எல்லா பேராமீட்டர்லையும் டாப்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. படிப்பு, சுகாதாரம், தூய்மை எல்லாத்தையும் நம்பர் 1. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இருக்குன்னா இதை சீரழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. இதை காப்பாற்றுவதுதான் திராவிடர் இயக்கம். அதுக்கு அடிப்படை சமூக நீதி. அதை இந்த இயக்கம் 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து தந்தை பெரியாருடைய சிந்தனையில நடத்திக்கிட்டு வருது. அப்படிங்கிறத மாணவர்களாகிய நீங்கள் மறந்துடக்கூடாது. சமூக நீதி மட்டும்தான் நமக்கான உரிமை, சொத்து.